இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. தமிழ் தேசியம் என்கின்ற பெரும் கனவை தனக்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய 25 வயது நிரம்பிய இளையோர் படை, மாணவர் படை இது என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம். நமக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது என் அன்பானவர்களே. நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் படை என்பது சனியன் என்று சொன்ன தலைவரை கரம் பிடித்தவர்கள் அல்ல. சனியனையே கரம் பிடித்த தற்குறிகளும் நாம் அல்ல. உலகத்திலேயே தமிழனுக்கென்று தனி நாடு கட்டி முப்படை கண்ட முதல் தமிழ் வீரனாம் எம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தத்துவார்த்த பிள்ளைகள் என்பதில் நாம் யாருக்காகவும் இல்லை, தளபதியை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஆனால் தளபதி என்னால் பார்க்க முடியல. ரொம்ப கவலையாக இருக்கு. நான் உண்மையாக இந்த வீட்டுக்கு போகிறப்ப ரொம்ப கவலையாக தான் போகிறேன். நான் தளபதியை பார்க்க தான் வந்தேன். தளபதியோட ஸ்பீச் கேட்க தான் நான் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தேன். வேறு யாருக்காகவும் கிடையாது. ஆனால் தளபதி என்னால் பார்க்கவே முடியல. கண்டிப்பாக 2வது மாநாடு வச்சா தளபதியை முதல் ஆளாக ஸ்டேஜில் போய் தொடுறாள் நானாக மட்டும்தான் இருக்கும். இதை நான் இந்த பேட்டி 21-22-35 வயசுக்குள்ள இருக்கும். உண்மையாவே இளைஞர்கள் அப்ப இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா, சரியா திரையில பார்க்கக்கூடிய அந்த தலைவனுக்கு, அந்த நடிகனுக்கு பாலாபிஷேகம் பண்ண வேண்டிய வயசு. அதனால செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இந்த அரசியல் களத்துல இருக்கிறோம்? எங்க மண்ணு மரடாக்கப்பட்டிருக்கு, எங்க ஆறு பாலைவனமா மாறி இருக்கு, காணல் காடா மாறி இருக்கு, மலையை உடைச்சு மடுவாக்கிட்டாங்க, நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சிட்டு போயிட்டான். அண்டை மாநிலமான கேரளா வறுமையை ஒழிச்சிட்டேன்னு சொல்லுது. ஆனா அங்க இருக்க தெருநாய் வரைக்கும் தமிழ்நாட்டுல துரத்தி விட்டுருது. நம்ம இங்க இருக்கக்கூடிய காய்கறி அவனுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தெருநாயை வாங்கிக்கிறோம் இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த தமிழ் இளைஞன் எப்படி சும்மா இருப்பான்? ஒரு 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஆனா 1 அறிவு உள்ள புழு கூட தனக்கு ஒரு தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி எதிர்வினை ஆயிடுது. தமிழன் என்ன புழுவை விட கேவலமா? தாக்குண்டால் புழு கூட தலை விட்டு துள்ளும், கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்தள்ளும் கோழி, சிங்கம். எவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டே இருப்போம்? ஏதோ சொல்லி தன்மானங்கிறது ஒண்ணு இருக்காதா எங்களுக்கு? நாங்க இந்த பேச்சு எல்லாம் கொஞ்சம் தான். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கோம். போற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, இந்த மண்ணில வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான், இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான். அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாவும் மாறி போனவங்க தான். எஸ், பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார். ஒரு கட்சி, ஒரு குரூப், யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு, யாரோரும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு. அது நாம் தமிழர் தரப்பு.